நல்ல நாட்டுக்கோழியா பிடிச்சி காட்டு வறுவல், நல்லாம்பட்டி வறுவல், சங்ககிரி வறுவல்னு வெரைட்டியா செஞ்சு நல்ல தென்னந்தோப்புக்குள்ளால உட்காந்து சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு ஒரு பொடி பிடிச்சா டேஸ்ட் நாக்குலயே நடனமாட அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கடைகள்ல மோஸ்ட்லி நம்ம ஆர்டர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அங்க போய் நம்ம ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சில கடையில அங்கேயே குக் பண்ணி வச்சிருப்பாங்க, வெயிட் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பட்ட கடைக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க கோழியும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், பட் இவங்க குக் பண்ணி வச்ச வெரைட்டிஸ் நாங்க வாங்கி இருந்தோம் 1 kg டோட்டலா. நாங்க போகும்போது காட்டு வறுவல், நல்லாம்பட்டி வறுவல், சங்ககிரி வறுவல் இருந்துச்சு. இதுல நம்ம ஒரு 1 kg வாங்கணும் அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா தண்ணி குழம்பு, கெட்டி குழம்பு, ரசம், பச்சை புளி ரசம்னு கொடுத்துருவாங்க. இங்க 1 kg சமைச்சு கொடுக்கிறதுக்கு 1400 சார்ஜ் பண்றாங்க. இதோட ரேட் கொஞ்சம் அதிகம் தான். உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு. நாங்க ஸ்பெஷலி டாப்புக்கு போயிட்டோம். நானும் ஃப்ரெண்ட்ஸும் இலையெல்லாம் போட்டு அதுல சாதத்தையும் போட்டு ஆர்டர் பண்ண சிக்கன் வெரைட்டிஸையும் வச்சு மேல குழம்பும் ஊத்தி அப்படியே பிசைஞ்சு ஒரு புடி பிடிச்சா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். என்னுடைய ஃபேவரட்டான அந்த பச்சை புளி ரசமும் ஊத்தி ஒரு புடி பிடிச்சேன். ஆல்சோ பெர் ஹெட்டுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க ரைஸுக்கு மட்டும். இந்த ஆர்பி நாட்டுக்கோழி விருந்து கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா திருப்பூர் டு பொள்ளாச்சி போற ஹைவேல தான் இருக்கு.